ஸ்னோனா பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து பிரின்ஸும் சொல்கிறாரு, எனக்கும் சின்ன பிள்ளையில பனினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன பிள்ளையில கார்டனில் போய் பனியில் விளாண்டுட்ருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு அதை நினச்சா சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மியா அதை கேட்டுட்டு, அப்போ பனிக்கும் எதுக்காச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம், பனி வந்து இந்த செரி பிளாசம் இருக்குல்ல, ஜப்பானில் பூக்குமே ரோஸ் கலரில், அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து தொல்லை பண்ணுமா, அதனால பெரிய வீழ்ச்சியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தெளிவாகவே எதையுமே அவர் சொல்ல மாட்டார். அப்படி சொல்கிறாரா. இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. ஈவினிங் ஆகிட்டு கியோக்கோ வந்து மியாட்ட சொல்கிறான், அவன் கூட டின்னர் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மியாவும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே கியோக்கோ கேட்குறான், என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மியா ஒன்று இல்லை ரொம்ப குளிராக இருக்குல்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நானும் வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கியோக்கோ கிளம்பிடுறான். உடனே வந்து வேண்டிகிட்டு இருக்கா, இது மாதிரி பனி மட்டும் பெஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லியிருக்காரா, பிரச்சனை வருண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா யாரோ மியோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா ஆராத்தா. கூட்டிகிட்டு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆராத்தா சொல்லிட்டே வரான், என்ன நீ கியோக்காவை நினச்சி கவலையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. மியோ சொல்கிறா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆராத்தா சொல்கிறான், ஒரு எபிலிட்டி யூஸரால் அவங்களோட எமோஷன்ஸை வீக்காவோ இல்லை ஸ்ட்ராங்காகவோ அவங்களால மாற்றிக்க முடியும். உன்னோட எமோஷன்ஸை உன்னால் வெப்பனாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இன்னும் புரியலை எதுதான் உன்னை தடுக்குதுன்னு சொல்லிட்டு. நீ ஏதாச்சும் கியோக்கா கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கியா, ஷேர் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மியாவும் அப்படியே பார்த்துட்ருக்கா. உடனே திடீர்னு ஆராத்தா மியாவோட கையை பிடிச்சிட்டு, சொல்லு உன்னால் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் எது வேணால் செய்வேன், உன்னை தடுக்கிற உனக்கு பிரச்சனை தர எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஏதோ சவுண்டு வருது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா உள்ளே ஒரு ஜீப் வருது. என்ன ஜீப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே ஆராத்தா சொல்கிறான், அது வந்து மினிஸ்டரோட ஜீப்பு தான். ஃப்ரண்ட் ஹாலில் இன்றைக்கி வந்து மினிஸ்டருக்கு மீட்டிங்னு சொன்னாங்க, ஆனால் இங்கேயே வந்தாருன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளேருந்து யார் வரான்னு பார்த்தா அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தான். அவர் வந்துட்டு ஆராத்தா பார்த்துட்டு, மிஸ்டர் உசுபா நீங்களா, உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஆராத்தா கேட்குறான், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, அங்கே தானே உங்களுக்கு மீட்டிங், இங்கெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு பர்மிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவர் உடனே பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களோட செக்ரட்டரி தான் வழி தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டார், அதனால தான் வழி கேட்கலான்னு தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஆராத்தா சொல்கிறான், இப்படியே நீங்கள் திரும்பி வெளில போங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போகிறது வழி தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. உடனே அந்த மினிஸ்டர் இதெல்லாம் கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய நல்ல ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க தெரியுமா, ஏன்னா அரண்மனையில் இருக்காங்கல்ல, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட நான் கேள்விப்பட்டேன், உஸ்பா ஃபேமிலியால் யாரை வேணால் வந்து என்ன வேணால் பண்ண முடியுமா, எனக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அதை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஏதோ திறந்து கட்டுறாரு பணம் மாதிரி. அது உஸ்பா பார்த்தோன்னே, நீ வந்து இப்போயே வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவர் பார்க்காம, இன்னும் அவங்களுக்கு நிறைய ஆசை தான் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. உடனே வந்து ஆராத்தா அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, இப்போ நீங்கள் வெளில போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அங்கே வந்து தக்கக்குறாவும் செக்யூரிட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு, மினிஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளில போங்க, ஏன்னா வந்து பிரச்சனையாக இருக்குல்ல, ஏன்னா உசை வந்து எப்படி வேணால் உள்ளே வந்துடுவாங்க, அதனால அப்படிலாம் சொல்கிறாங்க. உடனே மினிஸ்டர் கத்துறாரு, இது மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க அந்த சுபா தான் சொல்கிறாங்க, அது எங்களோட பர்மிஷன் இல்லாமல் இப்போ என்னையே சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரா. உடனே செக்ரட்டரி சொல்கிறாரு, இங்கே பாருங்க இது மாதிரிலாம் சத்தப்படாதீங்க, அப்புறம் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவர் உட்கார வச்சுட்டு செக்ரட்டரி வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு வைக்கிறார். இது மாதிரி நான் தான் தெரியாமல் அந்த பக்கம் வந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தா காதுகிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி உன்னோட கடின உழைப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். யார் இவன், உசையோட ஆளா என்னன்னே தெரியல, இப்படி சொல்லிட்டு அவங்க பட்டு கிளம்பி வெளில போயிடுறாங்க. உடனே வந்து ஆராத்தா வந்து மியோட்ட கேட்டுட்ருக்கான், நீ ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். அடுத்த சீனில் கட்டுறாங்க, கியோக்காவும் மியோட்ட கேட்டுட்டு வரான். நான் அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நீ ஓகே தானே, உனக்கு என்ன பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மியோ சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கேன், எத்தனை தடவை கேட்பீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. சரி எந்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நம்ம இன்றைக்கி 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்தால் ஒரே ஒரு பெட் இருக்குமா. இதை பார்த்துட்டு மியோ திருன்னு முழிக்கிறா, ஏன்னா அவள் தான் ஒரே பெட்டில் தூங்க மாட்டாளே. கேட்கவும் அதை பார்த்துட்டு, இது பிரின்ஸோட வேலையாக தான் இருக்கும், நான் வந்து தரையில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோ அதை கேட்டுட்டு, எப்படி நீங்கள் உங்களை தரையில் படுக்க விட முடியும், நான் மட்டும் பெட்டில் படுக்க முடியும், நான் போய் தரையில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி என்னால் ஒன்றா தரையில் படுக்க விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு கடைசியாக 2 பேரும் ஒன்றாவே பெட்டில் படுத்துடுறாங்க. அவ்வளோதான், சொல்லவா வேணும், மியோக்கு தூக்கமே இல்லை, திரு முழிச்சிட்டு இருக்கா. கியோக்காவும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. உடனே கேட்குறா, இது மாதிரி நீ முழிச்சு தானே இருக்க, 2 பேருக்கும் அந்த பக்கம் படுத்துருக்காங்க, முழிச்சு தானே இருக்க, ஏதாச்சும் பேசணும்னா பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு மியோவும் சொல்கிறான்.
அப்போ தான் கேட்குறான், நீங்கள் வந்ததுலேருந்து உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி உடனே மியாவும் சொல்கிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எனக்கு நல்லா தான் இருக்கு இங்கே வந்ததுலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இன்னும் கேட்குறான், நீ எதே என்கிட்ட கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே மியாவும் சொல்கிறா, இது மாதிரி உங்களுக்கு வேலை வந்து கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. உடனே கியோக்கோ சொல்கிறான், எனக்கு ஒன்றும் வேலை கஷ்டமாலாம் இல்லை, ஆனால் என் கூட இருக்கவங்களுக்கு அடிபட்டால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், அதுதான், மற்றபடி எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே மியோ கேட்குறா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லவ்வெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து கியோக்கோ சொல்கிறான், அதுவா, லவ்வு, ரொமான்டிக் ஃபீலிங் இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் மித்தவங்க என் மேலே காட்டுற உணர்ச்சிகளை நான் கண்டுக்காமையே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே தான் அவன் முன்னாடிலேருந்தே இருந்திருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னா மியாவும் கேட்டுட்ருக்கா. உடனே வந்து இந்த பக்கம் திரும்பிட்டு கியோக்கா சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி உன்னால் என் கூட ஒழுங்காக இருக்க முடியா, இல்லை எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியா, என் கூட ஒத்துக்க முடியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். உடனே மியாவும் டக்குன்னு திரும்பி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரப்பா, திரும்பிடுறப்ப இவன் மூஞ்சி பக்கத்தில் இருக்குமா, பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு அதிர்ச்சி ஆயிரும். அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் பார்த்துக்கிட்டே இருப்பா. உடனே கேட்காம மியோவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், நான் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை மியோ, எனக்கு இப்போ வந்து ரொம்ப நிறைய ஆசை இருக்குது, எனக்கு உன் கூட இன்னும் டீப்பராக லவ் பண்ணணும்னு தான் ஆசை, அதுவும் உன் கூட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்டக்க வருவாங்க. அவ்வளோதான், மியோ கேட்க வந்து டப்புன்னு திரும்பிட்டு மன்னிச்சிருங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே கேட்க சொல்கிறான், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு 2 பேர் தூங்கிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.